வெல்கம் பேக் டு புலி கூட்டம் கேமர்ஸ் வைட்டி. நம்ம இப்போ இருக்கிறது செகண்ட் ஆக்டில் தான், பேபி நெல்லோ. ஓகே, ப்ரெஸ் என்ன பண்ணுறது தெரியலையே. ஆக்ட் ஒன்லேயும் நான் கைஸ் கண்டினியூ பண்ணால் அது கொஞ்சம் லாக் ஆகிடுச்சு. ஓகே வாங்க, ரூம் நம்பர் 10. பாட் இருக்கும்ல, பாட்டை காணும் கைஸ். இங்கே தானே வச்சுருப்பாங்க பாட்டை. என்டர் த அப்பார்ட்மெண்ட் வந்தாச்சு. எக்ஸிட் எலிவேட்டரும் வந்துச்சு. ஓப்பன். ஆமாங்க, லாஸ்ட் பேபி. ஓகே, இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் சோல்ஸ்லாம் கிடச்சிருக்கு. நம்ம போன ஆக்ட் வந்து பண்ணிட்டோம். நான் அடுத்த வாட்டி ஆக்ட் 1 பண்ணுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணுறோம். இந்த பேபி எப்படி தான் இருக்குன்னு தெரியல கைஸ். எல்லாச்சும் நாஸ்தியாக போயிடுச்சு. பேபி எங்கே இருக்கோ இந்த டோர். அன்றைக்கி தான் நான் அன்லாக் பண்ணேன். லாக்கு அப்புறம் இந்த டோர் மாட்டலாம். இந்த டோர் உள்ள தான் இருக்கு. ஐயோ காய்ஸ், என்ன காய்ஸ் ஆச்சு இந்த பேபிக்கு? ஓகே, நம்ம போவோம். உங்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ த ஒயிட் ரேபிட். இந்த ஒயிட் ரேபிட் தான் இப்போ நம்ம சரி பண்ணணும். தொங்க போச்சு. இங்கே ஃபாலோ த ஒயிட் ரேபிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுங்க? பண்ணியாச்சு. டிஸ்டன்ஸ் பண்ணியாச்சு கைஸ். எலிவேட்டரில் இருக்கோம் கைஸ். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஆக்ட் 3 த பேபி நெல்லோ கைஸ். இது டிக்வான்ஸ் மேட்னஸ் quickly towards the tiny house. அதுல கைஸ் இது ஏதோ சொல்கிறாங்க. ஓகே, இது இப்போ ஓகே கைஸ் விளாட்ருக்கோம். என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ, ப்ரெஸ் பண்ண வர மாட்டேங்குது. காப்பாற்றுங்க. ராபிட், உன்னை நம்பி தானே இங்கே வந்தேன். என்ன பண்ணுறேன்? என்ன ராபிட் ஒன்றும் பண்ணல. இட்ஸ் broken. எமர்ஜென்சி கைஸ், ஒன்றுமே பண்ண முடியல. லீவ் தி எலிவேட்டரா? ஓப்பன் ஃப்ரீ ஸ்டோல் அங்கே இருக்கு. வா ராபிட், போகலாம். எனக்கு அந்த சோல் தான் கைஸ் முக்கியம். ஆறு அவுட் ஆஃப் 12 கைஸ். வெளில போயிட்டு திருப்பி உள்ள வர. ஓகே, யூ கேன் ஃபைண்ட் டைனி பாக்ஸஸ், டாய் பாக்ஸஸ். சரி கைஸ். ஆமாம், ஒயிட் ரேபிட் அங்கே போச்சு. கேட்க. ஐயோ, லாக் பண்ணி வச்சுட்டான் அந்த பேபி. நோ வே கைஸ். அன்லாக் த டோர் எலிவேட்டர், கேட்ச் த பேபி. டோர் எலிவேட்டர் எங்கே இருக்கு? மேலே ஓடு. அந்த பேபி எங்கே? அன்லாக் த டோர் எலிவேட்டர்னா எப்படி பண்ணுறது? கால் எலிவேட்டர் கொடுத்துட்டோம். எலிவேட்டர் வா அண்ணா. இப்போ என்னண்ணா பண்ணுறது? கால் எலிவேட்டர் அப்புறம் கேட்ச் பேபியா? ஓகே கைஸ், எலிவேட்டர் கொடுத்தாச்சு. பேபி எங்கே தான் இருக்கு? பேபி வந்துடு. ஐயோ, காணாமல் போயிட்டா கைஸ். இது வேற யாரோட வீடு கைஸ். இப்போதான் புரியுதா என்ன பண்ணுறேன் கைஸ். தெரியும் பிக்கப். இங்கே போட்டல் இங்கே இருக்கு பேபி. பேபி எனக்கு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க கைஸ். ஆனால் எங்கேயாச்சும் ஓடி போய் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று தான் இந்த ரூம். ட்ரம் கிட்டார் எடுப்போம் கைஸ். ரூமே பண்ண முடியல. பிக்கப் பியானோ கைஸ். இங்கே ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கு. எங்கே அந்த பேபி? முதல்ல அந்த பேபியை பிடிக்கணும். இங்கே இருக்கு.
என்ன அந்த பேபி எப்படி நான் பிடிக்கிறது? அந்த பேபியை பிடிக்கவே முடியல. இங்கே எங்கே வச்சிருக்கா? கைஸ் எப்போ எனக்கு அண்ணியை வளர்த்துறது உடனே இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும். ஆனால் முதல்ல அந்த பேபி எடுக்கணும். அவங்களோட அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க என்னை பார்த்து? அதனால அந்த பேபியை கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே இருக்கு பேபி? இது நான் அங்கே தானே பார்த்தேன். எவ்வளோ கிட்டாடுற ஒரு வீட்டில் கைஸ் இங்கே ஒரு ஃப்ரீ ஸ்டோல் இருக்கு. அங்கே தான் இருக்கு. இன்வெஸ்டிகேட் அம்மன். இன்வெஸ்டிகேட் த அப்பார்ட்மெண்ட்னா எப்படி பண்ணணும்? கைஸ் எல்லாம் டோரும் லாக்டு இருக்கு கைஸ். இந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்ம டக்குன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். நம்ம கேட்ச் த பேபியை நம்ம வந்து பிடிக்க முடியல. அன்லாக் ஏதோ டெலிவேட்டர் பண்ணவே முடியல. இன்வெஸ்டிகேட் இன்னும் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது? அந்த பேபி பேயா இல்லை பேபியா கைஸ்? அது எனக்கு சொல்லுங்க. அந்த சவுண்ட் வந்துருக்கு. சாரி வாங்க விளாட்லாம் இப்போ. ஓகே இந்த ஃப்ரிட்ஜுள்ள என்ன இருக்கு அப்படி? கைஸ் இது வேற ஒன்று கைஸ். ஆடு கம் பேக். இல்லாட்டி ஒரு செகண்ட் வெளில போயிட்டு வந்ததுக்கு வெல்கம் பேக்கா? இங்கே தான் கைஸ் ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் நம்மளுக்கு. ஓப்பனே ஆக மாட்டேங்குது கைஸ். இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்கேன். மியூசிக் அந்த ரெக்கார்டிங் டிஸ்க் இதெல்லாமே நான் பார்த்துருக்கேன். எங்கே இருக்காது? எங்கே பியானோ மியூசிக் அது உள்ள தான் இருக்கு. இங்கே இருக்கு. பிக்கப் கைஸ் ரெக்கார்டிங்கை வச்சாச்சு. ப்ளே ரெக்கார்ட். மியூசிக் இங்கே தான் கைஸ். குழந்தைங்க வந்துடுச்சு கைஸ். இதுக்கு தான் கைஸ் நானும் it is not a piano musical guys. எனக்கு பேபிக்கு பிடிச்சிருக்கு பாரு இந்த பாட்டு. எதுவுமே பண்ணவே இல்லை கைஸ். எல்லாம் பைத்திய மாதிரி பண்ணுவாங்க. ஓகே கைஸ் இங்கே ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. கைஸ் அங்கே இருக்கு பேபி. இந்த பேபியை பிடிக்கணும். கைஸ் என்னது கைஸ் இந்த பேபியை பார்த்துறதுக்குள்ள அவ்வளோதான் போல கைஸ். பேபி இங்கெல்லாம் சுற்றிட்டு கிடக்கும். இங்கே இன்னும் இருக்குது. play the piano guys. Piano வாங்கல இன்னொரு பேப்பர் வேணும்டா. அதுக்கு பியானோ மியூசிக் கைஸ் வச்சாச்சு. இன்னும் ஒன்று வேணும். இன்னொரு பியானோ மியூசிக் ஷீட் இங்கே தான் இருக்கு கைஸ். கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே கைஸ் பியானோ சிட் டவுன் அண்ட் ப்ளே பண்ணுவோம்.
அழகா ப்ளே பண்ணிருக்கோம் கைஸ். கைஸ் பேபியானுக்கு வந்துச்சு கைஸ். ஒரு பவர்லாம் போயிடுச்சு. ப்ரெஸ் சீக்ரெட் ஸ்விட்சா. சீக்ரெட் எனக்கு லைட்டே தெரியலையே இருங்க. சிங்கிள் லைட் பிக்கப் இதுவும் கிராப் டூல் இது அண்ணா இது பிரேக் த்ரூ ஹேமர். கைஸ் இந்த ஆடு வேற கைஸ். இதை கூடவாடா. ஐயோ ஹேமரை வேற கீழே போட்டேன்னு கைஸ். இவராங்க சாமான் ஹேமரை காணும் கைஸ். நம்மளால ஒன்றும் போக முடியாது. அண்ணா டவுட்டு. ஓகே கிராப் டூல் கரெக்டாக நட் எடுக்கிறோம். வந்துட்டோம் கைஸ். ஓகே ஓடினாங்க. ஒரு செகண்ட் தான் கைஸ். இது ஒரு சவுண்ட் வருது லிசன் டு பிக்மெண்ட்ஸ் மியூசிக் இதில் ஏதாச்சும் பண்ணியா? அண்ணா லிசன் டு பிக்மெண்ட்ஸ் மியூசிக் அந்த சாங் இங்கே போய் இது மாதிரி ஃபுல் எங்கே இருக்க பியானோ எடுத்துக்கோ. பியானோவில் தானே எல்லாம். இதில் இன்னொரு பேப்பர் இருக்கு. இதோ இது கீழே இருக்கு பாரு. கீழே அது இல்லை, அது பிக்கப் மியூசிக்கல் கிஃப்டிஷ். அது மூணுமே வந்துடுச்சு. நான் ப்ளே பண்ணிட்டேன். இப்போ பிக்மெண்ட்ஸ் மியூசிக் இது உள்ள ஏதோ போனேன் கைஸ். ஒரே டவுட்டாக இருக்குது கைஸ்.
கைஸ் சவுண்டில் என்னது கம்மியாக இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ரிங் அண்ட் வீடியோ வரையும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஏன் சவுண்டே கேட்க மாட்டேங்குது. இங்கே தானே ஹேமரை போட்டேன்னா ஹேமர் இங்கே போட காணாமல் போகுமா? ஹேமர் கிடைச்சி. ஓகே கைஸ் இது உடைக்க முடியல. ஹேமர் இங்கே எதுக்காச்சும் இப்போ ஹேமர் வாங்க போய் டேக்கா. ஏய் ரேக்குன்னு வந்திருக்கு. இந்த ஹேமரை வச்சு அந்த குழந்தைய நம்ம கொல்லணும். எங்க ஹேமர் இங்கே தானே போட்டோம். ஏய் பாப்பா உன்ன அந்த மியூசிக் எண்டே ஆக மாட்டேங்குது. அது எண்டே ஆகாதா? தப்பான கேமுக்கு போயிட்டாங்க கைஸ். இந்த மக்க எடுத்து அதை உடைக்கும். இது எல்லாத்தையும் நான் போட்டு உடைப்பேன் கைஸ். தெரியும் நீங்க கைஸ். நிறைய ட்ரைலர் எப்படி இருக்கும். கைஸ் அந்த பேபி எதுவும் மிஸ் பண்ணிக்கலாம். இந்த கீ அந்த பேபி கிட்ட தான் மிஸ் இருக்கு. இந்த கீ எடுத்து பார்க்க கைஸ். இது செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல கைஸ். லாக்டுன்னு இருக்கு. கைஸ் எலிவேட்டர் இருக்கு. ஆக மாட்டேங்குது. ஓப்பனா ஒரு பவர் ஆன் பண்ணு. பவர் ஆன் பண்ணுங்க. அங்க இருக்கு பேபி. கைஸ் இந்த பேபி கைஸ் பயமா இருக்கு. டேம் பவர் அவுட். அப்புறம் என்னடா? ஐயோ பவர் ரூம் அங்க இருக்கு. இன்வெஸ்டிகேட் ஃபியூஸா? நான் ஃபியூஸ்ல எங்க இருக்கும்?
இன்னும் ஃபியூஸ் பாக்ஸஸ் இதுவா? பிங்க் கலர் எனர்ஜி இருக்கு. இன்னும் ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குன்னு என்ன பண்ணணும்? ஃபியூஸ் பாக்ஸ் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ். Guys, இந்த பிங்க் கலர் எனர்ஜி இருக்கு. கைஸ் இதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு ஐடியாவே இல்லை கைஸ். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? இன்னும் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? கைஸ் இங்க இருக்கு. நம்மளுக்கு வேண்டியது C2. எங்க இருக்கு? இப்போ நம்ம தேட வேண்டியது காரணம் சிம்பிஸ். இது நம்ம ரோட்டோட நம்ம இந்த பாக்ஸ் காயின். அது போயிட்டு இருக்கு. எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் 7 4 வரும். சாரி கைஸ், ஆட் வந்துருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாத்தையும் கீழே போட்டுட்ருக்காங்க கைஸ். சரி ஐயோ கைஸ், நம்மளோட ஃபியூஸை காணும். திருப்பினும் நடக்கணும். தப்பா போட்டேன். திருப்பி ஒரு காயின் ஒரு C2 கைஸ். 2 ஃபியூஸ் பாக்ஸ் வந்து எங்க எஸ்கேப் ஆக பார்க்குறேன். ஃபியூஸ் எடுத்து வாட்டர் ரூம்க்கான ஃபிஷ் எடுத்து இருக்கு. இதுக்கு இந்த சேவ் கைஸ். இதுக்கு ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை கைஸ். என்ன ப்ளூ கலர் ஃபியூஸ் எங்கே இருக்கும்? ப்ளூ கலர் ஃபியூஸ்
நான் பிங்க் கலர் போட்டேன், ப்ளூ கலர் தான் காணும். எங்க இருக்கு? ப்ளூ கலரா? ஓ இங்க இருக்கா? கண்ணே தெரியல கைஸ். கைஸ் ஆமா கைஸ். அங்கல்ல அங்கல்ல. எங்க சொல்லு, நான் தான் அந்த அங்கல்ல, இந்த சைடுல. இந்த சரியா? அந்த ஃபியூஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணி ஓப்பனாவே உள்ள அந்த இது இன்செர்ட் ஃபியூஸ். இப்போ அந்த லெவரை போட்டு குழந்தை அந்த கோளாறு என்னடா பண்ணுச்சு? ஏய் கோளாறு பேபி. ஓகே கைஸ். இப்போ நான் ஏதுறப்போ கைஸ் திருப்பி பிங்க் கலர் ஷூஸை போடணுமா? ஏய் பேபி உன்ன இந்த பேபி எப்படி ஸ்டாப் பண்றது? இந்த பேபியை அடைச்சி வைக்கணுமா? ஆ போட்டேன். அந்த பேபியை ஸ்டாப் பண்ணுமா? ஃபியூஸ் பாக்ஸ் வந்துரு. டக்கு நீங்க ஓடி போயிடுறா சார். பேபி உன்னை கையிலே வச்சிருக்கணும் போல பேபி. இங்கே தானே அண்ணா எடுத்தாங்க. அண்ணா இன்னும் இல்லை. ஏய் நான் இந்த பேபி பண்ற வேலை இருக்கு. இந்த பேபி எப்படி ஸ்டாப் பண்றது? ஸ்டாப் பண்ணனா அது எடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு ஃபியூஸை குத்து விடுவோமா? இந்த பேபி ஃபியூஸ் எடுத்துக்கோ. ஓகே அதை வச்சு விளையாடு. இதுக்கு மேலே என்கிட்ட வரக்கூடாது. என்ன ஃபியூஸ் பார்க்கணும்? ஓ பிங்க் கலரா? காசு வேஸ்ட் ஆகிட்டே இருக்குண்ணா. அந்த பேபி போன குத்தா அது நிறுத்த பேபி. அது கூட பேசிக் மேனஸ் கூட இல்லாமல் இருக்காங்க. இந்த கேம் தான். இந்த பேபிக்கு ஒரு ஃபியூஸை குத்தா ஜாலியாக இருக்க போகுது. ஆமாம்ல கைஸ். இன்செட் ஃபியூஸ். ஐயோ ஆட் வந்துருச்சு. டேய் இந்த பேபியா யாருக்கு பாருல? ஏய் இந்த பேபி என்னடா பண்றது? என்ன இந்த பேபி என்னடா பண்றது? நான் தூக்கி போட்டாலும் திருப்பி வந்துட்டு இருக்கு. அதுக்கு கீ காணோம். எப்படி கைஸ் அது ஸ்டாப் பண்றது? ஏய் சாக்லேட் வாங்கி தந்தா ஸ்டாப் ஆயிடும் தானே? மறந்து போயிட்டேன். சாக்லேட் வேணுமா பாப்பா? சாக்லேட். இப்போ ஜாலி ஆயிடுச்சு. எப்படி அறிவு? ப்ளூ கலர் போட்டுருக்கீங்களா? இன்னொரு சாக்லேட்டை தருவோம், இல்லைன்னா திருப்பி வந்துருக்கு. ஏர்போர்ட் ஜாலி ஆயிடுச்சு. பீட்டு தான் இருக்கு. சாக்லேட் வா. இன்னொரு சாக்லேட்டை கொடுப்போம். திருப்பி வந்துடாத கேட்க புக்கா. திருப்பி வராமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பேபி உனக்கு 2 சாக்லேட் தருங்க. ஏய்
நான் இந்த பேபிக்கு எவ்வளோ சாக்லேட் தானா தருது தூக்கி போட்டு காசெல்லாம் காலி ஆகுது எனக்கு தெரியாது நல்லா ஃப்ரீயாக காசு இருக்கு என்ன போடுவோம் சரி இந்த பேபியை ஸ்டாப் பண்ணுறேன் ஐயோ கைஸ் காசு வேறு காலி ஆகிட்டு இருக்குது C1 C3 போடும் கைஸோட காயின்ஸ் செம கம்மியாகிட்டே வருது அப்புறம் என்னதுன்னா C2 C3 கருத்து D1 இப்போ D1 ஆஹா 10வது வாட்டி ஆமாம் கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த காசு காலியாகிற வரைக்கும் பண்ணிட்டே இருக்கும் போல D2 ஏடா D2 போட்டேன்டா நெக்ஸ்ட் என்ன இந்த பேபி சாப்பிடல D4 சாப்பிடல A1 சாப்பிடல அவ்வளோதான் முடிச்சுக்கணும் செகண்ட் ஆக்ட் 2 இது ஆக்ட் 1 போடல நான் அடுத்த வாட்டி போடுறேன் A1 இன்னும் வரமாட்டேங்குது ஓ இங்கே இருக்கா அதுதான் பேபி ஒன்று இங்கே போட்டுறேன் ஒரு சாக்லேட்டையே ஒன்று வாங்கி வச்சு எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்க பாய் பேபி ஏய் இந்த பேபியை கொண்டுலாமான்னு தூக்கணும் இந்த பேபியை மேலே போடுறேன் பேபி அப்போதான் எனக்கு தெரியும் மேலே போடுறேன் சாவிட செத்தம் ஹலோ யார் வேணாமா இந்த பேபிக்கு ஏதாச்சும் ஒரு எண்டுன்னு இருக்கணும் இந்த காயின் எடுத்து அது மேலே தூக்கி போடுவோம் இந்தா கரெக்டாக தலைமையிலே போடணும் கணக்கியாக கண்டுபிடிச்சி இதை வெளியே போட்டுடணும் ஏன் இங்கே இருக்கு ஒரு ஃபியூஸ்
மாதிரி எல்லாம் சொல்லலாம் பண்ணா ஸ்கெட்சு ஒரு கவலையா இதோட கீ கைஸ் பார்ப்போம். ஹெல்மெட் போடுவோம். அண்ணா இதை அன்லாக் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா அண்ணா இதோ இது என்ன பண்ணும் சண்டை பண்ணிருக்காங்க. வாங்க கைஸ், இப்போ என்கிட்ட அறிவு மூளையை யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டேன், வேலைக்கு ஆகாது. காசு எடுத்து உள்ள போகணும் தம்பி. இது பாக்ஸ் நான் லீவ் ஓப்பனே பண்ணதில்லை. எல்லாத்தையும் கீழே தான் போகுது. ஒன்று தான் கையில் வைக்க முடியும். எப்படி அறிவுடே அன்லாக் இது தானே தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் அவங்க காட்டல. லாஸ்ட் 2 நம்பர் தான் காட்டினாங்க. ஓ இப்படி வருது. இங்கே பாருங்க 4 நம்பரா 1 கீழே 7 வரணும். 1 தெரில 7 நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருந்துச்சு? இதுவா? வெயிட் பண்ணு. 17 தான்டா. ஆனால் அது உனக்கு காணாம போயிருக்கு ஒரு நம்பர். அந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 17 எப்படி மிடில் 17 போடலாமா? நான் பண்ணுறேன். மிடில் எப்படி எல்லாத்துலேயுமே 17 அப்படியே வராது. அப்படி பண்ணால் எப்படி வரும்? மிடில் மட்டும் 17 போட்டுடலாம். இங்கே 1 இங்கே 7. நெக்ஸ்ட் இந்த 2 நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 0 ஏன் ரெண்டுமே 0 போட்டுரு. வரல. வெயிட் பண்ண எழுதி முடிச்சுட்டு. ஓகே எஸ். இதுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில கைஸ். அதோட தான் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதை இதோட முடிச்சுக்கலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் இருக்குது? 38 மினிட்ஸ் கைஸ். பாய். நாளைக்கு நான் வீடியோ போடுறேன்.